for you. I'm for you. We are for you. Hi and hello my purple wings, welcome to Themia FF. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all right. ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் ஜங்குக்கோட 2 ஷாட்டான மறுமணமோட செகண்ட் ஷாட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபஸ்ட்டு ஷாட்டை பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா ஒன்றுமே புரியாது. ஓகே, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸஸ்லாம் கேட்டுச்சுன்னா அதை அப்படியே தட்டி விட்டுட்டு ஜஸ்ட் ப்ளே பண்ணுங்க. ஓகே, வாங்க உங்களை எல்லாம் ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப் வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே உங்கள் வீட்டுக்குள்ளே போயிருந்துருப்பீங்க. ஸ்ட்ரைட்டாக உங்கள் ரூம்குள்ளே தான் போகிறீங்க. பார்த்தா உங்கள் அத்தை வந்து ஏற்கனவே ரித்துவை வந்து தூங்க வச்சுருந்துருப்பாங்க. அவன் அழகாக படுத்து தூங்கிட்டுருக்கான். நீங்கள் அப்படியே குழந்தை பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அவனோட ஃபோர்ஹெட் அப்படியே தடவி கொடுத்துட்டே அவனை பார்க்குறீங்க. அவன் நல்லா அசந்து தூங்குறான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே, அம்மா உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன்டா செல்லம். என்னோடய வாழ்க்கையை பற்றி யோசிச்சு அம்மா உன்னை தனியாக விட்டுற மாட்டேன்டா, ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி குழந்தையோட ஃபோர்ஹெட்டில் போய் கிஸ் பண்ணுறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. பிகாஸ் உங்களுக்குமே ஜங்குக்காவை பிடிக்கும். பட் இந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு கரெக்டு அப்படின்றது உங்களுக்கு தெரியல. அதை யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் தேவைப்படுது. அதனால தான் உங்கள் கண்ணிலேருந்து இவ்வளோ தண்ணீர் வருது. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அந்த பால்கனிக்கிட்ட போயிருந்துருப்பீங்க. அப்படியே அந்த ப்ரீஸை ஃபீல் பண்ணி இன்னும் அழுவுறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் அழுதுகிட்டே உள்ளே வந்ததை வந்து உங்கள் மாமியார் பார்த்துருந்துருப்பாங்க. அவங்க அந்த ரூம்குள்ளே தான் வராங்க. பார்த்தா குழந்தை தூங்கிட்டுருக்கான். பால்கனி கதவு ஓப்பனில் இருக்குது. அவங்க டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்திருந்துருப்பாங்க. பார்த்தா நீங்கள் செம்மையாக அங்கே அழுதுட்ருக்கீங்க. அவங்க உங்கள் பின்னாடி வந்து கை வச்சுட்டு, அம்மாடி ஒயன், என்னம்மா ஆச்சு, ஏண்டா இப்படி அழுவுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நீங்கள் இன்னும் தூங்கலையா? இல்லைடா, நீ வரத்துக்கு லேட் ஆகும்னு சொல்லி நான் அது வரைக்கும் தூங்காமல் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். குழந்தை தூங்கிட்டான். ஏம்மா என்னாச்சு, ஏன் இப்படி அழுவுற? நீங்கள் திரும்பவும் அழுறீங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா அவங்க குழந்தை தூங்கிட்டுருக்கான். ஸோ அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஹால் கிட்டே போயிருந்துருப்பாங்க. அப்படி அந்த சோஃபாவில் உட்காடுறீங்க. உங்கள் பக்கத்தில் அவங்களும் உட்காடுறாங்க. இந்த டவல் அப்படின்னு சொல்லி டவல் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து உங்கள் தலையை துவட்டுறீங்க. ஏன்னா நினைஞ்சிட்டு தானே வந்திருந்துருப்பீங்க. ஸோ தலை முகத்தெல்லாம் தொடட்டிகிட்ருக்கீங்க. ஏம்மா, உன்னை ஜங்குக் தம்பி தானே வந்து விட்டுட்டு போனார்? ஆமாம் அத்தை. சரி, அதுக்கு எதுக்கு அழுவுற? நீங்கள் திரும்பவும் அழுறீங்க. இங்கே பாருமா, இந்த அத்தையை நீ உன்னோட அம்மாவாக தானே பார்க்குற. அப்போ நீ இந்த அம்மா கிட்ட உண்மையை மட்டும்தானே சொல்லணும். உன் மனசில் என்ன இருக்கோ அதை வெளிப்படையாக இந்த அம்மா கிட்ட பேசுடா கண்ணு. உன்னோட சந்தோஷத்தை விட எங்களுக்கு வேறு என்னடா முக்கியம்? நீங்கள் அப்படியே டக்குன்னு உங்கள் அத்தையை ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுவுறீங்க. நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன் அத்தை. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. எந்த முடிவும் எடுக்க முடியாமல் 2ஆம் பட்சத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அத்தை. எனக்கு நீங்களும் முக்கியம், என்னோட குழந்தையும் முக்கியம். எல்லாத்தையும் விட்டுட்டு என்னோட வாழ்க்கை தான் முக்கியம்னு என்னால் போக முடியாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அழுவுறீங்க. அவங்க டக்குன்னு உங்கள் தலையை டாப் பண்ணிட்டு, அம்மாடி அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காதுமா, நீ என்னோட ராஜாத்திடா, நீ எங்களையும் விட்டுட்டு போக மாட்ட, உன் குழந்தையும் விட்டுட்டு போக மாட்டடா. நடக்காத ஒன்றத்தை பற்றி யோசிச்சு எதுக்குமா நீ கவலைப்பட்டுட்ருக்க? இங்கே பாருடா அப்படின்னு சொல்லி உங்களை நிமித்தி உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சி விடுறாங்க. நீங்கள் அப்படி உங்கள் அத்தையை பார்த்துட்டே அழுதுகிட்டே, அத்தை, ஜங்குக் என்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார் அத்தை. அவங்க அம்மாவும் அன்னைக்கு அதே தான் என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறீங்க. பட் உங்கள் அத்தையோட முகத்துலேருந்து எந்த ஒரு பெரிய ரியாக்ஷனுமே இல்லை. அவங்க அப்படியே நார்மலாக தான் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. இது எனக்கு தெரியுமே. நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்காக பார்க்குறீங்க. என்னம்மா பார்க்குற? இந்த அத்தைக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னு பார்க்குறியா? நீ சொல்லலைன்னா எனக்கு எதுவும் தெரியாதா? இங்கே பாருமா, நான் பெற்றது ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை. அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி
ஒரு நல்ல பிள்ளையாக தான் வளர்த்துருந்தேன். ஆனால் என்னைக்கு அவன் கட்டின பொண்டாட்டியான ஒன்றை கூட மதிக்காமல் அந்த ட்ரக்கு சேல் பண்ணுறது தான் முக்கியம், அந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி உன்னை தன்னந்தனியாக தவிக்க விட்டானோ அப்போவே நான் அவனை தலை முழுகிட்டேம்மா. அதுக்கப்புறத்துலேருந்து என்னோட மகளாக நான் ஒன்றை மட்டும்தாம்மா பார்க்குறேன், என்னோட பேரனா நான் ரித்துவை மட்டும்தாம்மா பார்க்குறேன். நீ என்னோட பொண்ணுடா அப்படின்னு சொல்லி உங்கள் சீக்ஸை பிடிக்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே டியர்ஸ் வருது. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு தானே யோசிக்கிறேன். ஜங்குக்கோட அம்மா ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஜங்குக்கோட அம்மா வந்து ஜங்குக்கு எப்போ உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கிட்டே சொன்னாரோ அப்போவே உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் மாமனார் மாமியார்கிட்ட இதை பற்றி பேசியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக உங்கள் மாமனார் மாமியாருக்கு இதில் ரொம்பவே சந்தோஷம்தான். ஏன்னா அவங்களுமே நீங்கள் வந்து இந்த குழந்தைய தனியாக வச்சுட்டு கஷ்டப்படுறத பார்த்துருந்துருப்பாங்க. அவங்க உங்களை ஒரு மருமக அப்படின்னு பார்த்ததை விட மகளாக தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதனால் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் கிடைக்க போகுது அப்படின்றப்போ அவங்களால அதை வேணான்னு சொல்ல முடியல. அவங்களுக்கு அதில் பரிபூர்ண சம்மதம் அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக்கோட அம்மா கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. பட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எங்களுக்கு இதில் முழு சம்மதம் தாங்க, ஆனால் என்னோட மனசில் என்ன இருக்குன்றது அவகிட்ட மட்டும்தான் கேட்கணும். அவளோட விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணத்தை எங்களாலையுமே பண்ணி வைக்க முடியாதுங்க. பொண்ணுக்கிட்ட நாங்கள் பேசி பார்க்குறோம், நீங்களும் பேசி பாருங்கள். அவளுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஜேகேவோட அம்மாவுமே அதை புரிஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. இதில் என்னம்மா இருக்குது? ரொம்ப நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்கம்மா அவங்க. ஜேகே ரொம்ப நல்ல பையம்மா. அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். உனக்கு அப்படி என்ன பெரிய வயசாகிடுச்சு? உன்னை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா சொல்லு? நீ எனக்கு பொண்ணு மாதிரிம்மா. உன் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமோன்னு நான் எவ்வளோ பயந்துருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அந்த கடவுளை இந்த பையனை பார்த்து அனுப்பி வச்சிருக்காருமா. ரொம்ப தங்கமான புள்ளம்மா அவர். உன் பையனுக்கு ஒரு நல்ல அப்பாவா அவர் இருப்பாருன்னு எனக்கு தோணுதுமா. உன் புள்ள எப்போ அவரை பார்த்தானோ அப்போலேருந்து அவனுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருச்சு தெரியுமா? எனக்கு ஜேகே அங்கிள் சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தாரு, எனக்கு ஜேகே அங்கிள் இதை வாங்கி கொடுத்தாரு, அதை வாங்கி கொடுத்தாருன்னு அந்த பையன் மேலே உன் பையன் அளவு கடந்த பாசம் வச்சுருக்காம்மா. உனக்காக இல்லைனாலும் உன் பிள்ளைக்காகவாவது நீ கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அதுவும் இல்லாமல் அந்த பையனோட பொண்ணு உன்னோட ஸ்டூடெண்ட் தானே? அவள் உன் மேலே உயிரே வச்சுருக்கான்னு நீ என்கிட்ட சொல்லுவேல. அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நீ எவ்வளோ துடிச்சு போயிருக்கேன்னு நான் கூடவே இருந்து பார்த்துருக்கேம்மா. அவள் உன்னை மேம்னு கூப்பிட்டதை விட ஒயன்மான்னு தானே அடிக்கடி கூப்பிடுவான்னு சொல்லுவ. உனக்கும் அவளை பிடிக்கும் தானே? அந்த 2 குழந்தைங்களுக்காகவாவது யோசிமா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப டீப்பாக இதெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுமே ஜேகேவை வந்து அடிக்கடி பார்த்துருந்துருப்பாங்க. ஜேகே அடிக்கடி உங்கள் பையனை பார்க்குறதுக்காக வீட்டுக்கெலாம் வந்திருந்திருப்பார். அப்போ வந்து உங்கள் பையன் கூட ஜேகே பழகிறதெல்லாம் இவங்கெல்லாம் நோட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ தட் அவங்க இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மேரேஜில் ஓகே அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசிகிட்ருக்காங்க. பட் நீங்கள் தான் இன்னும் ப்ராப்பரான ஒரு டெசிஷன் எடுக்கல. ரொம்ப ஆழமாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. வழக்கம் போல் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸோ அப்போ அந்த ஸ்கூல் கேட்டுக்கிட்டே நீங்கள் போகும்போது ஜங்குக்கு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து விட்டுருந்துருப்பார். பாப்பாவுக்கு இன்னும் உடம்பு சரியாகலைல்ல, அதனால் பாப்பா வரல ஸ்கூலுக்கு. அவங்க அம்மா கூப்பிட்டு வராரு. ஸோ நீங்கள் அப்படியே அவங்க காரை பார்க்குறீங்க, அதே இடத்துல நிற்கிறீங்க. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு கார்லேருந்து இறங்கி உங்ககிட்ட வந்திருப்பாங்க. ஜங்குக்கும் அப்படியே இறங்கி வந்திருப்பார். அவங்க அம்மா தான் உங்ககிட்ட வந்துட்டு, ஒயன் இப்போது நீ நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் டக்குன்னு ஜங்குக்காவை பார்த்துட்டு, அயலா எப்படி இருக்கா? பரவாயில்ல, பெட்டர் ஆகிட்டே இருக்கா. கொஞ்ச நாளைக்கு அவளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், கொஞ்சம் உடம்பு நல்லா ஆனதுக்கு அப்புறமேட்டு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜங்குக்கோட அம்மா கூட்டிகிட்டு அந்த ஸ்கூலுக்குள்ளே போயிருந்துருப்பீங்க. நீங்கள் அப்போ வரைக்குமே ஜங்குக்காவோட ஐயை பார்த்து பேசலை, சும்மா அப்படியே அவர் சைடு பார்த்து நீங்கள் பேசியிருந்திருப்பீங்க. அது ஜங்குக்கு நல்லாவே நோட் பண்ணியிருந்திருப்பார். அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகியிருந்திருக்கும். போகிறவங்களையே அப்படியே பார்த்துட்டே இருக்கார். அப்படியே கிளாஸ் போயிருந்திருக்கும். ஈவினிங் ஆகுது. ஈவினிங்கும் அவங்க அம்மாவை பிக்கப் பண்ணுறதுக்காக ஜங்குக்கு வந்திருந்திருப்பார். அப்போது உங்கள் பையன் வந்துட்டு டக்குன்னு ஜங்குக்கை பார்த்ததுமே
ஜங்குக் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படியே டக்குன்னு அவனை வந்து அப்படியே தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டாரு. ஓய் லிட்டில் பாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். ஐலா குட்டி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. ஜங்குக் அங்கிள், நீங்கள் என் கூடவே இருந்துருங்களேன். எனக்கு நீங்கள் கூட இருக்கும்போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். இன்றைக்கும் எனக்கு சைக்கிள் ஓட்ட கற்று தரீங்களா அப்படின்னு சொல்லி இன்னசென்ட்டாக அவன் கேட்குறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே அவனை பார்த்துட்டு அப்படியே சைடாக திரும்பி உங்களை பார்க்குறாரு. உங்கள் அம்மா ஒத்துக்கிட்டா நான் எப்போவுமே உன் கூடவே இருக்கலாம் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு பார்த்துருந்துருப்பீங்க. டக்குன்னு அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டீங்க. அவர் அப்படியே ஸ்மிர்க் பண்ணிக்கிறாரு. சரி, இப்போ அம்மா கூட வீட்டுக்கு போ. இந்த சாட்டர்டே சண்டே பார்க்குக்கு வருவேல்ல, அப்போ உனக்கு நான் சைக்கிள் ஓட்ட கற்றுத்தரேன். இப்போ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இறக்கி விட்றாரு. அவனும் அவங்கக்கிட்ட வந்துட்டான். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே அப்போவுமே அவங்கள பார்த்து அப்படியே செட்யூசிங்காக பார்த்து ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிருந்திருப்பார். நீங்கள் அப்படியே உங்கள் பையனை கையில் பிடிச்சிட்டு அதை பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் வந்து டேஸ் போயிருந்திருக்கும். அவர் டெய்லி அவங்க அம்மாவை கொண்டு வந்து விடுற சாக்கில் உங்களை வந்து பார்ப்பார், சைட் அடிப்பார், ஏதாவது செட்யூசிங்காக பேசுவார். ஸோ இப்படி தான் போயிருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வந்துட்டு பர்த்டே. ஸோ அதனால் நீங்கள் வந்து காலையிலே நல்லா குளிச்சுட்டு நல்லா புது சாரீ எல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு ஹாப்பியாக கீழே இறங்கி வரீங்க. உங்கள் மாமனார் மாமியார் அங்கே இருக்காங்க. அவங்கக்கிட்ட போனதுமே அவங்க தான், அம்மாடி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்கள் மாமாவும் டக்குன்னு, மா பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் மாமா, தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்கிறீங்க. அம்மாடி இது உன்னோட 30வது பிறந்த நாள். இது கேட்கும்போதே என் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிக்கிறீங்க. அவங்களும் உங்களுக்கு ப்ளெஸ் பண்ணி விட்டுருந்துருப்பாங்க. இப்போ உங்களோட வீடோட காலிங் பெல் தான் வந்துட்டு அடிக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு போய் கதை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஒரு பர்சன் நிற்கிறாரு. அவர் முன்னாடி வந்துட்டு ஒரு ஃப்ளவர் பக்கே வந்து அவரோட ஃபேஸை வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ அப்படியே அதை வந்து யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அப்படியே அந்த ஃப்ளவர் பொக்கே வந்துட்டு அப்படியே நழுவி நழுவி கீழே இறங்கி இருந்திருக்கும். பார்த்தா ஜேகே, அவரோட கையில் ஐலா, 2 பேருமே சேர்ந்து தான் அந்த பொக்கேவை வந்து அவங்க 2 பேரோட ஃபேஸ் கிட்ட வச்சு மறைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ 2 பேருமே அந்த பொக்கேவை கீழே இறக்குறாங்க. நீங்கள் பார்த்ததுமே உங்களுக்கு செம்ம ஷாக்காக இருந்திருக்கும். டக்குன்னு ஜேகே தான் ஹாப்பி பர்த்டே ஓயான் என்றாரு. உங்கள் முகத்துலேருந்து லைட்டாக ஸ்மைல் வந்திருக்கும். பட் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க. பக்கத்தில் ஐலா வந்துட்டு, ஓயன்மா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறா. ஐலா சொல்லும், இங்கே வா 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 அப்படின்னு சொல்லி நீங்கள் ஐலாவை தூக்கிக்கிட்டீங்க. இங்கே பாரு, உனக்கு உடம்புலாம் சரியாக போச்சாடா கண்ணா அப்படின்னு சொல்லி அவளுக்கு தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்தில் ஜேகே வந்துட்டு, உடம்புலாம் சரியாக போயிடுச்சு, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். என்ன ஜங்குக் இப்படி சொல்கிறீங்க? டைஃபாய்டு வந்து ஓஞ்ச உடம்பு, குழந்தை அலண்டு போயிட மாட்டாளா? ஏன் ஜங்குக் இப்படி பண்ணுறீங்க? ஏன் அவளை கூட்டிகிட்டு வந்தீங்க? நீ வாடா தங்கம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவளை அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சோஃபாவில் அப்படியே உட்கார வைக்கிறீங்க. ஸோ இப்போ ஜங்குக் தான், இல்லை நான் ஒன்றும் அவளை ஃபோர்ஸ் பண்ணிலாம் கூப்பிடல, நான் கிளம்புனேன், கூடவே சேர்ந்துக்கிட்டு அவளும் வரேன்னா, சரி இவ்வளோ நாளாக வீட்டிலே இருந்துட்டாலே கொஞ்சம் வெளில கூட்டிகிட்டு போனால் அவளுக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும்னு அம்மா சொன்னாங்க, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். இதில் என்ன தம்பி இருக்குது? என்ன பார்க்கணுன்னு குழந்தை ஆசைப்பட்டிருப்பா, அதனால தான் வரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு உங்கள் அத்தை சொல்கிறாங்க. பக்கத்தில் உங்கள் மாமாவும், தம்பி ஜங்குக் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்துருந்துருப்பார் ஜங்குக். ஸோ அதெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே பேசிட்டு சிரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு உங்களுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமனார் வந்துட்டு போய் மட்டன்லாம் வாங்கிட்டு வந்துருந்துருப்பாரு. ஸோ நீங்கள் தான் நல்லா பிரியாணி சமைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ உங்கள் கிச்சனில் நீங்கள் மட்டும்தான் சமைப்பீங்க. ஸோ அதனால் போய் கிச்சனில் நின்று எல்லா வெஜிடபிள்ஸும் அரிஞ்சிட்டு நீங்கள் சமைச்சிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கா வந்து உங்கள் பக்கத்தில் நின்று இருந்திருப்பார். அவர் அப்படியே அப்படின்னு சொல்லிகிட்டே வராரு. ஸோ நீங்கள் அப்படியே சைடாக பார்க்குறீங்க. ஜங்குக்கா, என்ன சமைச்சிட்ருக்க வயன்? மட்டன் பிரியாணி, கோலா உருண்டை, தால்ச்சா. ஓ வாவ், உனக்கு இவ்வளோ ஐட்டம் செய்ய தெரியுமா? செய்ய தெரியும். எனி ஹெல்ப்? நோ நீட். இல்லை இவ்வளோ ஐட்டமும் நீ தனியாகவே சமைச்சிருவியா? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ஜங்குக் அப்படின்னு பேசிகிட்டே நீங்கள் சின்சியராக வந்துட்டு குக் பண்ணுறதுலே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக் வந்து உங்ககிட்ட கான்வர்சேஷனை பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே பக்கத்தில் இருக்கிற அந்த டொமேட்டோவையும் ஆனியனையுமே அவர் கையில் எடுத்துகிட்டு ஒரு கேட்ச் பிடிச்சிக்கிட்டே, வயன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்கள் அப்படியே சைடையால் பார்க்குறீங்க. இந்த டொமேட்டோ வேறு ரகம், இந்த ஆனியன் வேறு ரகம்,
ஆனால் இது ரெண்டுமே சமையலில் இல்லைன்னா நம்மளால் சாப்பிடவே முடியாது. நீங்கள் அப்படியே ஜங்குக்காவை பார்க்குறீங்க. என்ன அப்படி பார்க்குற? உண்மையாக தான் சொல்கிறேன். இது ரெண்டுமே ஒரே இனத்தை சேர்ந்ததுங்க கிடையாது. ஆனால் ரெண்டுமே வெஜிடபிள்ஸ் தான். ஆனால் இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா கிரேவி ஆகட்டும், குழம்பாகட்டும், பிரியாணி ஆகட்டும், ஆஹா எவ்வளோ டேஸ்ட்டை கொடுக்கும். சமையலுக்கு ஹீரோயின்ஸே இவங்க 2 பேரும் தான். நீங்கள் அப்பயும் ஜங்குக்கா ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இது மூலயமா நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே திரும்பிட்டு, ஜங்குக், எனக்கு இந்த தக்காளி வெங்காயம் கதையெல்லாம் நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நானே தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு சமையலை பற்றி எல்லாமே தெரியும். இல்லை ஒயன், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஜங்குக், எனக்கு சமைக்கும்போது நான் தனியாக நின்று சமைச்சா மட்டும்தான் எனக்கு சமையல் நல்லா வரும். நான் அப்படியே பழகிட்டேன். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட், உங்களுக்கு நல்லபடியாக சமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் ப்ளீஸ் நீங்கள் பசங்க கூட போய் இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் நோ இஷ்யூஸ் ஒயன், நீ நிம்மதியாக சமை, நான் போய் பசங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டே அவர் போயிருந்திருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே போகிற ஜங்குக்காவே அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே ஒரு வழியாக நல்லபடியாக சமைக்கிறீங்க. ஸோ சமைச்சு எடுத்துகிட்டு வரீங்க. லன்ச் டைம் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே அந்த பிரியாணியை சாப்பிட்றாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சிருக்கீங்க நீங்கள். ஜங்குக்கா ஒரு வாய் வந்துட்டு வச்சதுமே அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. வாவ் ரித்து, இந்த பிரியாணி செஞ்சவங்க கைக்கு ஒரு முத்தமே கொடுக்கலாம் தெரியுமா? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக் அங்கிள், அப்போ எங்கள் அம்மாவோட கைக்கு முத்தம் கொடுங்க அப்படின்றான். ஸோ ஜங்குக் அப்படியே உங்களை பார்த்துருந்துருப்பாரு. உங்கள் அத்தை மாமாக்கெலாம் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ரித்து இங்கே பாரு, அமைதியாக சாப்பிடு. ஒயன்மா எனக்கும் பசிக்குது அப்படின்னு ஐலா கேட்குறா. நீங்கள் அப்படியே ஐலாவை பார்த்துட்டு, ஐலா உனக்கு உடம்பு இன்னும் ப்ராப்பராக சரியாகலடா கண்ணா, அது வரைக்கும் நீ நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது. ஒயன்மா உனக்காக ரசம் சாதம் செஞ்சுருக்கேன். ஒயன்மா அது உனக்கு ஊட்டி விடுறேன், சரியா? ஆனால் எனக்கு மட்டன் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஜங்குக் வந்துட்டு உடனே இந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலா உருண்டை எடுத்து குழந்தைகிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் அப்படி, ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? குழந்தைக்கு இப்போ தான் உடம்பு சரியாயிருக்கு. அவன் நான்வெஜ்ஜு கொஞ்சம் நாளைக்கு சாப்பிடக்கூடாது. கோலா உருண்டை ஃப்ரைட் ஐட்டம், அதை போய் கொடுக்குறீங்க. போன டைஃபாய்டு திரும்ப வரத்துக்கா? வேணாண்டா ஐலா, சாப்பிடாத. டாடி, நான் என்னடா பண்ணுறது? உங்கள் ஒயன்மா திட்டுறாடா. ஒயன்மா அப்படின்றா. நீங்கள் டக்குன்னு ஐலாவை தூக்கிட்டு, ஐலா இங்கே பாரு, ஒயன்மா உனக்காக ரசம் சாதம் செஞ்சுருக்கேன், அதை உனக்கு ஊட்டி விடுறேன். உனக்கு உடம்பு நல்லா சரியானதுக்கப்புறம் நானே உனக்கு ஒரு நாள் சிக்கன் பீஸா பண்ணித்தரேன், ஓகேவா? நிஜமா? ப்ராமிஸாடா தங்கம் அப்படின்றீங்க. அவ்வளோ அப்படியே ஸ்மைல் பண்ணியிருந்திருப்பான். ஜங்குக்கு அதை பார்த்து சிரிச்சிருந்துருப்பார். ஸோ ஒரு வழியாக எல்லாருமே சாப்பிட்ருப்பாங்க. நீங்கள் பாப்பாவுக்கு ரசம் சாதம் செஞ்சுருந்துருப்பீங்க, அதை ஊட்டி விட்டுட்டு நீங்களுமே சாப்பிட்ருந்துருப்பீங்க. ஸோ இப்போ உங்களோட மாமனார் தான், அப்பா நல்ல சாப்பாடு, இந்த சாப்பாடு செரிக்கணுன்னா நல்லா திங்கு திங்குன்னு ஆடுனா சரியாக போயிடும் அப்படின்றாரு. உடனே ஜங்குக்கா வந்துட்டு, அதில் என்ன இருக்குது அங்கிள், வாங்கலாம் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடலாம் அப்படின்றாரு. உடனே டான்ஸ் ஆடணும் அப்படின்னோடனே அங்கே ரித்துக்கும் ஐலாவுக்கும் குஷி ஆயிடுச்சு. டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க அங்கே குதிச்சிட்டு இருக்குதுங்க. இப்போ ஜங்குக்கா தான் வந்துட்டு ப்ளூடூத்தில் சாங் போடுறாரு. ஸோ பசங்களாம் வந்துட்டு ஜாலியாக குதிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்குதுங்க. ஸோ நீங்கள் உங்கள் அத்தை மாமா எல்லாம் சோஃபாவில் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உடனே பசங்க வந்துட்டு ஜங்குக்காவையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. அவரும் ஆடுறாரு. ஸோ அப்படியே ஜங்குக்கா அவங்க மாமனாரை கூப்பிட்ருப்பாரு, உங்கள் மாமியாரை கூப்பிட்ருப்பாங்க. எல்லாருமே ஆடுறாங்க. நீங்கள் மட்டும் உட்காந்து அதை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் மாமனாருக்கும் மாமியாருக்கும் வந்துட்டு அப்படியே டயர்டாகி இருந்திருக்கும். அவங்க அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு, அப்பா போதும்ப்பா என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜங்குக்காவும் வந்து உட்காந்துருந்துருப்பாரு. ஸோ பசங்க வந்துட்டு, அம்மா நீங்களும் வாங்க, நீங்களும் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுதுங்க. ஐயோ டான்ஸா, எனக்கு ஆட தெரியாது, எனக்கு நல்லா ஆட தெரியுமே அப்படின்னு ஜங்குக்கா சொல்கிறாரு. அப்போ வாங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஐலா கூட்டிகிட்டு போய் ஜங்குக்கை நிற்க வச்சிட்டா. அம்மா ஜங்குக் அங்கிள் தான் நல்லா டான்ஸ் ஆடுவாருன்னு சொல்கிறாருல்ல, நீங்கள் போங்க, உங்களுக்கு தெரியலனாலும் ஜங்குக் அங்கிள் சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு உங்கள் பையன் சொல்கிறான். நீங்கள் அப்படி, ரித்து சும்மா இரு, அம்மாவுக்கு டான்ஸ் ஆடலாம் தெரியாது. மா ப்ளீஸ்மா, என்னம்மா ப்ளீஸ் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு ஐலாவும் சொல்கிறா. இல்லைடா கண்ணா, அம்மாவுக்கு ஆட தெரியாதுடா அப்படின்னே சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்குக் தான், பசங்க தான் கூப்பிடுறாங்கல்ல, ஆட வர்றது
அப்படின்றாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி முறைக்கிறீங்க ஜங்குக்கை பார்த்துட்டு. இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க அத்தை தான் வந்துட்டு, "மா போய் ஆடுமா, இப்போ உங்கள் மாமாவும் போய் ஆடுமா, இதில் என்ன இருக்குது?" அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் அப்படியே ஹெசிடேட் ஆகிட்டே, "சரி உங்களுக்காக ஆடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் போனதுமே ரித்து வந்துட்டு ஒரு மெலோடி சாங் வந்து போடுறான். ஸோ அந்த சாங்கை கேட்டதுமே ஜங்குக் வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படி கிட்ட இழுத்து டான்ஸ் ஆட வைக்கிறாரு. உங்களுக்கு சுத்தமாக டான்ஸ் ஆடவே வரல. உங்களை அப்படியே சுற்றி சுற்றி சொலட்டி இந்த பக்கம் சாச்சு அந்த பக்கம் சாச்சு ஒரு வழி பண்ணுறாரு. நீங்களும் ஆட தெரியாமல் அவர் கூட கோஆப்ரேட் பண்ணிகிட்டே ஆடுறீங்க. ஸோ ஒரு வழியாக அந்த பாட்டோட கடைசி ஸ்டெப்பில் நீங்களும் ஜங்குக்காவும் அப்படியே க்ளோஸாக நின்று ஒருத்தர் அப்படி உத்து பார்த்துட்ருக்குற மாதிரியான ஒரு போஸு. அந்த போஸ்லேயே நீங்கள் அப்படியே மெய் மறந்து ஜங்குக்காவை பார்க்குறீங்க. அவருமே உங்களை பார்த்துருந்துருப்பார். இப்போ அங்கேருந்து ஐலா தான் அப்படின்ட்டு சிரிக்கிறா. ஸோ நீங்கள் அப்படியே அப்படின்ட்டு சொல்லிட்டு வேலைக்கு வந்துட்டீங்க. ஏன்மா உங்களுக்கு கொஞ்சம் கூட டான்ஸ் ஆடவே தெரியல? அதான் நான் தான் சொன்னேன்ல எனக்கு டான்ஸ் ஆட வராதுன்னு, எங்கே கேட்டீங்க எல்லாரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காந்துட்டீங்க. இப்போ ஜங்குக்கா தான், ஐலா குட்டி அம்மா வந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? அம்மா அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஒயன் மேம் அப்படிலாம் கிண்டல் பண்ணக்கூடாதுரா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மாமனாரும் மாமியாரும் ஒருத்தர் பார்த்து அப்படியே சிரிச்சிருந்துருப்பாங்க. அப்படியே ஈவினிங் ஆகி இருந்திருக்கும். எல்லோரும் வந்துட்டு சோஃபாவில் உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ வீடோட காலிங் பெல் வந்து அடிக்குது. ஸோ ஜங்குக்கா தான் போய் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ஒரு டெலிவரி பாய் வந்து கையில் ஒரு கேக் பாக்ஸோடு வந்திருக்காரு. ஜங்குக்கு ஒன்று தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாரு. ஸோ எல்லாருமே அப்படியே பார்த்துருந்துருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே அந்த கேக் பாக்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டு, என்ன பார்க்குறீங்க, வாங்க கேக் வெட்டலாம் அப்படின்னோடனே ரித்துக்கும் ஐலாக்கும் ஹே கேக் வெட்ட போகிறோம் அப்படின்ட்டு செம்ம ஜாலி ஆகிடுச்சிங்க பசங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துருந்துருப்பீங்க. கேக்கா? ஜங்குக் எதுக்கு கேக் வாங்கினீங்க? எதுக்கு வாங்கினேண்ணா? இட்ஸ் யுவர் பர்த்டே ஒயன், அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம கேக் வெட்ட வேணாமா? உங்கள் மாமனாரும் மாமியாரும் அப்படியே ஒருத்தர் பார்த்து சிரிச்சு இருந்திருப்பாங்க. வாங்க எல்லோரும் கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த கேக் அவர் வைக்கிறாரு. ஸோ உங்களை கூப்பிடுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஹெசிடேட் ஆகிட்டே போகிறீங்க. எதுக்கு ஜங்குக் இதெல்லாம்? என்னோடய லைஃப்பில் நான் ரொம்ப ப்ரீஷியஸான பர்சன் நினைக்கிற ஒருத்தருக்கு இன்றைக்கி பர்த்டே. அந்த பர்சனுக்காக ஒரு கேக்கு கூட வெட்டலைன்னா நான்லாம் என்ன ஃப்ரெண்டு அவங்களுக்கு? நீங்கள் அப்படியே ஜங்குக்காவோட கண்ணையும் ஊற்று பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவர் கண்ணில் அவ்வளோ லவ் இருக்குது, அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ அந்த கேண்டில்ஸ் அவர் பற்ற வைக்கிறாரு. உங்களை வந்து அதை ஊத சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஹெசிடேட் ஆகிட்டே ஊதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போயிருந்திருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே நல்லா ப்ரே பண்ணிவிட்டு ஊதுங்க அப்படின்றாரு. ஸோ நீங்களும் அப்படியே அவர் பார்த்துட்டே மனசுக்குள்ளே வந்துட்டு வேண்டிட்டு போய் அழகாக ஊதுறீங்க. ஸோ பசங்களாம் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெலாம் பாடியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கேக்கை அழகாக வெட்டி ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்துருப்பீங்க. டக்குன்னு உங்கள் பையன் வந்துட்டு அம்மா அப்படின்றான். ஸோ நீங்கள் உடனே உங்கள் பையனுக்கு ஒரு வாய் கொடுக்குறீங்க. பக்கத்தில் ஐலா இருக்கா, அவளுக்கு ஒரு வாய் கொடுக்குறீங்க. உங்கள் அத்தை மாமா 2 பேருக்கும் கொடுத்துருந்துருப்பீங்க. ஸோ அப்போ அவங்க தான் மாடி ஜங்குக்கு கொடுமா அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் அப்படியே ஹெசிடேட் ஆகிட்டே ஜங்கு கிட்டே போய் அந்த கேக்கை ஊட்டி விடுறீங்க. அவர் டக்குன்னு அந்த கேக்கில் இருக்கிற ஒரு பீஸை எடுத்து உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு ஹாப்பி 30th பர்த்டே ஒயன் அப்படின்றாரு. ஸோ நீங்களும் அப்படி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றீங்க அந்த கேக்கை. அவருமே சாப்பிட்ருந்துருப்பார். ஸோ லிட்ரலி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அத்தனை வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ண உங்கள் ஹஸ்பண்ட் கூட உங்கள் பர்த்டேக்கு ஒரு கேக் வாங்கி கொடுத்துருந்துருக்க மாட்டார். பட் ஜங்குக்கா இதெல்லாம் பண்ணுறது லிட்ரலி உங்களுக்கு அப்படியே ஹார்ட் டச் பண்ண மாதிரி இருக்குது. அன்றைக்கி ஃபுல்லாகவே ஜங்குக்கா உங்கள் கூடயும் உங்கள் ஃபேமிலி கூடயும் ரொம்பவே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பார். ரொம்ப க்ளோஸாக பேசியிருந்திருப்பார். லிட்ரலி உங்கள் அத்தை மாமாலாம் ஜங்குக்கா தன்னோட பையனாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ உரிமையாக பேசுகிறாங்க, பழகுறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக இருந்திருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் குடும்பம் வந்துட்டு அன்றைக்கி சிரிப்பு சத்தத்தோடு கேட்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும். இது எல்லாமே ஜங்குக்காலையும் ஐலாவாலையும் தான் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது உங்களுக்கு அப்படி ஜங்குக்காவை ரொம்ப பிடிச்சி போயிருந்திருக்கும். ஸோ இப்படியே டேஸ் பாஸ் ஆகுது.
ஸோ ஒன் டே நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க. அப்போ பார்த்தா உங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டு வந்து உங்களை பார்க்குறதுக்காக அந்த ஸ்கூலுக்கு வந்திருந்திருப்பா. ஆக்சுவலாக அவள் வந்து உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. நீங்கள் 8th 9th 10th காலேஜ் வரைக்குமே அவள் கூட தான் படிச்சிருந்திருப்பீங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவள் ஒருத்தி மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக வந்திருக்கா. ஸோ பார்த்ததுமே, ஹே ரோஹிணி, எப்படி இருக்கடி? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அடையாளமே தெரியாத மாதிரி மாறிட்ட அப்படின்னு சொல்லி அவளை ஹக் பண்ணி அந்த மாதிரி ஜாலியாக பேசிக்கிறீங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே அவள் உங்கள் கூடயே தான் இருந்திருப்பா. உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவகிட்ட ஷேர் பண்ணியிருப்பீங்க. அவள் வந்து உங்களுக்கு அப்படியே ஆறுதல் சொல்லிவிட்டு அப்படியே அந்த டே ஃபுல்லாகவே அவங்க கூட இருந்திருப்பான். ஸோ அன்றைக்கி ஈவினிங் தான் ஜங்குக்கு வந்துட்டு அவங்க அம்மாவையும் அயலாவையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருந்திருப்பார். அயலாக்கு ஆக்சுவலி இப்போ உடம்பு நல்லாவே ஆயிடுச்சு. அவன் வந்துட்டா ஸ்கூலுக்கு. ஸோ கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு. அப்போது உங்கள் பையன் ரித்து வந்துட்டு ஜங்குக்கை பார்த்ததுமே ஓடி போயிட்டு ஜங்குக் அங்கிள் அப்படின்னு சொல்லி போய் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அதை அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு பார்க்குறா. அவள் ஜங்குக்கையே ஒரு நிமிஷம் உத்து பார்த்துக்கிட்டே இருக்கா. அவளுக்கு ஏதோ ஒன்று ஞாபகம் வந்திருக்கு. ஸோ ஜங்குக் வந்துட்டு ரித்துவை கீழே இறக்கி விட்டுட்டு அப்படியே பாய் கட்டிட்டு போயிருந்திருப்பார். ஸோ டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட, வயன், அவர் யாருன்னு உனக்கு தெரியுதா? யாரை சொல்கிற? தோ இப்போ உன் பையன் ஒருத்தரை போய் ஹக் பண்ணி பாய் சொன்னானே, அவர் தான். அவரா? அவர் என் கூட வேலை பார்க்குறவங்களோட பையன். ரித்துக்கு அவர் ரொம்ப க்ளோஸ். ரித்துக்கு அவர் தான் சைக்கிள்லாம் ஓட்ட கற்றுக் கொடுப்பாரு. அவனும் ஜங்குக் அங்கிள்னு சொல்லி ரொம்ப உரிமையாக பேசுவான், பழகுவான். எனக்குமே லிட்ரலி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி. வயன், ஜங்குக், எஸ். இவரை யாருன்னு உனக்கு தெரியலையா? யாருண்ணா? என்னடி சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. வயன், அவர் நம்ம ஸ்கூல் சீனியர் டி. உனக்கு அவரை ஞாபகம் இல்லை? என்ன? வயன், உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 12th ஸ்டாண்டர்ட் ஜங்குக் நம்ம ஸ்கூல்லே ஃபேமஸான பாய். அழகாக இருப்பார். எல்லா கேர்ள்ஸ்க்குமே அவர் மேலே க்ரஷ் கூட இருந்ததே. நீ கூட அவரை பார்த்து அழகாக இருக்காரு, எனக்குமே அவர் ஒரு க்ரஷ் தான்லாம் சொன்னியேடி, மறந்து போச்சா? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே செம்ம ஷாக்கிங்காக இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது. வயன், அது மட்டும் இல்லடி, நம்ம படித்த டியூஷனில் அவருமே படித்தாரே. நம்மெல்லாம் ஒரே டியூஷனே. மறந்துட்டியா நீ? நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. இப்போ தான் உங்களுக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக்லாம் ஒன்று ஒன்றா ஞாபகம் வருது. ஆக்சுவலாக நீங்கள் ஜங்குக்காலாம் ஒரே ஸ்கூல் தான் படிச்சிருந்துருப்பீங்க. நீங்கள் 9th படிக்கும்போது அவர் 12th படிச்சிருந்திருப்பார். ஸ்கூல்லே வந்துட்டு ஜங்குக் கொஞ்சம் ஃபேமஸான பாய். ரொம்ப அழகாக இருப்பார். பார்க்குற எல்லா கேர்ள்ஸ்க்குமே ஜங்குக் மேலே ஒரு க்ரஷ் வந்துருந்துருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே அதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்குறீங்க. ஆமாண்டி, எனக்கு இப்போ தான் எல்லாமே ஞாபகம் வருது. ஆக்சுவலாக இவரை பார்த்த ஃபர்ஸ்ட் டேவே இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல இவர் எங்கே பார்த்தோம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நீ இப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. இவர் நம்ம ஸ்கூல் சீனியர் டி. என்ன வயன், நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். நீ எப்படி மறந்த? என் லைஃப்பில் தான் நான் பார்க்கக்கூடாத நிறைய விஷயங்களை பார்த்துட்டேனே. அப்புறம் எப்படி நான் பார்த்த நிறைய விஷயங்களை என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் பார்த்த ட்ராமானால் நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் டோட்டலாக உங்கள் மெமரியிலேருந்து மறந்துருந்துருப்பீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு சொல்லவும் தான் உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ ஜங்குக்கா வந்துட்டு இதெல்லாம் காலத்தோட கட்டாயம், நம்ம மீட் பண்ணதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, இதுக்கெலாம் பின்னாடி ஏதோ ஒரு லிங்க் இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு யோசிச்சு பார்க்குறீங்க. ஜங்குக்காவும் நானும் இதுக்கு முன்னாடியே மீட் பண்ணியிருந்திருக்கோம். இது ஒன்றும் எங்களோட ஃபர்ஸ்ட் மீட் இல்லை. விதி எங்கள் 2 பேரையும் அப்போவே சேர்க்க முயற்சி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்படியே கண்ணில் இருந்து தாரையாக தண்ணி வந்திருந்துருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு உங்கள் ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கிற பல விஷயத்தை பற்றி நீங்கள் யோசித்து பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஞாபகம் வந்திருந்துருக்கும். நீங்கள் ஜங்குக்காவை ஸ்கூலில் அந்த ப்ரேயரில் லைன் ஃபார்ம் பண்ணி நிற்கும்போது பார்ப்பீங்க. ஸ்கூலில் வந்துட்டு பிடி பீரியடில் கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்கும்போது பார்ப்பீங்க. டியூஷனில் பார்ப்பீங்க. அந்த சைக்கிளில் போகும்போது பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஜங்குக்காவை அப்பப்போ நீங்கள் ரசிப்பீங்க. அதெல்லாம் யோசிக்கும்போது உங்களுக்கு அப்படியே கண்ணில் தான் தரையாக தண்ணி வருது. அப்படின்னா அந்த கடவுள் அப்போவே எனக்கும் அவருக்கும் முடிச்சு போட்டு விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையிலையும் சரி அவர் வாழ்க்கையிலையும் சரி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. ஒருவேளை அப்போவே நானும் அவரும் மீட் பண்ணி ஒருத்தர் பேசி புரிஞ்சிருந்தா எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருந்திருக்காதோ. நானும் அவரும் இப்போ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருப்போமோ
அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க. இந்த விதி ஏன் எங்கள் வாழ்க்கையில் இப்படி விளையாடுது, இதுதான் கேம் ஆஃப் டெஸ்டினியா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு அந்த பாஸ்டெல்லாம் அப்படியே ஃபீல் பண்ணி நீங்கள் அழுவுறீங்க. உங்கள் பையன் அங்கேருந்து வந்திருந்திருப்பான். மம்மி தூக்கம் வருது, என்னை தூங்க வைங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வந்திருந்திருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ரித்து வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே நீங்கள் பெட்டில் போட்டு அவனுக்கு அப்படியே தட்டி கொடுத்துட்ருக்கீங்க. அவனும் அப்படியே கண்ணை மூடுறான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை தட்டி கொடுத்துட்டே எதையோ பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. டக்குன்னு ரித்து உங்ககிட்ட மம்மி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா கண்ணா, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் ரித்து கிட்ட ரித்து மம்மி உன்கிட்ட ஒன்று கேட்கவா? கேளுங்க மம்மி. உனக்கு ஜங்குக் அங்கிளை ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் மம்மி. அவர் கூடவே இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தாரு, என்னை வெளில கூட்டிகிட்டு போகிறாரு, சாக்லேட் வாங்கி கொடுக்குறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மம்மி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அப்போ ஜங்குக் அங்கிள் உன் கூட லைஃப் லாங் இருந்தால் நீ சந்தோஷமாக இருப்பல்ல? ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏஞ்சி உக்காந்துட்டான். மம்மி நிஜமா அப்போது ஜங்குக் அங்கிள் நம்ம கூட இருப்பாரா? இருப்பாருடா தங்கம். ஜங்குக் அங்கிள் நம்ம கூட எப்போவும் இருப்பார். ரித்து இதுக்கப்புறம் நீ ஜங்குக் அங்கிளை அங்கிள்னு கூப்பிடாத, ஜங்குக் அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ரித்துக்கு செம்ம ஹாப்பியாக இருந்திருக்கும். மம்மி நிஜமாவா? எனக்கு இனிமேல் ஜங்குக் அங்கிள் அப்பாவா? ஆமாண்டா தங்கம், இனிமேல் நீ அவரை அப்பானே கூப்பிடு. நம்ம எப்போவுமே ஜங்குக் அப்பா கூட இருக்கலாம், ஓகேவா? ஓகே மம்மி, லவ் யூ அப்படின்னு சொல்லி அவன் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டான். நீங்களும் அப்படியே ஹக் பண்ணி ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அவனையும் படுத்து தூங்க வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் டே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஸ்கூல் போகிறீங்க. ஸோ உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை ஜங்குக்கோட அம்மாவுமே பார்த்துருந்துருப்பாங்க. அவங்க அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு வயன் என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, என்னை மன்னிச்சிருங்க, நான் இத்தனை நாள் உங்களையும் ஜங்குக்கையும் காக்க வச்சதுக்காக என்னை மன்னிச்சிருங்க மேம். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, அவங்க அப்படியே கன்ஃபியூஸ்டாக அவங்கள பார்க்குறாங்க. மேம் நான் ஜங்குக்காவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் மேம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஐயன் நிஜமாவாம்மா, உண்மையாவா? உண்மையாதான் மேம். இந்த முடிவை நான் எப்பயோ எடுத்திருக்கணும், ஆனால் காலம் தாழ்ந்து தான் எனக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. நான் இத்தனை நாளும் உங்களை காக்க வச்சதுக்காக என்னை மன்னிச்சிருங்க மேம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க டக்குன்னு உங்களை ஹக் பண்ணி இருந்திருப்பாங்க. அவங்க தான் உடனே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜங்குக்கா கிட்டே இந்த விஷயத்தில் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருப்பாங்க. ஜங்குக்காக்கு லிட்ரலி அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். மா நிஜமாலுமே ஒயின் இப்படி சொன்னாலாமா? ஆமாண்டா, உன்னை ஈவினிங் வந்து பார்க்க சொன்னாடா, அவள் உன்கிட்ட தனியாக பேசணுமா, 2 பேரும் தனியாக எங்கே வேணால் போயிட்டு வாங்க. நான் பசங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறேன். மா ஐயோ எனக்கு எப்போ சாயங்காலம் ஆகும்னு இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஒரு வழியாக சாயங்காலமும் ஆகி இருந்திருக்கும். ஜங்குக் வராரு. நீங்கள் தான் அப்போ வந்துட்டு ஸ்கூல்லேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக்லாம் மாட்டிட்டு வெளில வரீங்க. இப்போ உங்களை பார்த்ததுமே ஜங்குக்கோட முகத்தில் அவ்வளோ ஸ்மைல் வருது. நீங்களுமே ஜங்குக்காவை பார்த்து அப்படி ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போ ஜங்குக்காவோட அம்மா தான் வயன் நான் ரித்துவையும் ஐலாவையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் 2 பேரும் எங்கே போகணுமோ போய் மனசு விட்டு நிறைய பேசிட்டு வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு பசங்களை கூட்டிகிட்டு ஆட்டோ பிடிச்சி அவங்க வீட்டுக்கு போயிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஜங்குக்கா தான் அவங்க பார்த்துக்கிட்டே அப்படியே அவங்க கிட்டே வராரு. அவர் அப்படியே ஹெசிடேட் ஆகிட்டே வயன் என்கிட்ட ஏதோ தனியாக பேசணுன்னு சொன்னியாமே? ஆமாம் ஜங்குக், நிறைய பேசணும், உங்ககிட்ட மனசு விட்டு நிறைய பேசணும். சரி எங்கே போகலான்னு நீயே சொல்லு, நம்ம அங்கே போகலாம். பீச் கூட்டிகிட்டு போகிறீங்களா? ஜங்குக் அப்படியே அவங்க பார்த்துருப்பாரு. அப்படியே ரொம்ப ஹாப்பியாக கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் கையை கிராப் பண்ணி அவரோட காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ 2 பேர் முகத்துலேயுமே அவ்வளோ ஸ்மைல் இருக்குது. ஜங்குக்கா வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்கு தான் போயிருந்திருப்பார். இது வந்து டைம் வந்துட்டு ஒரு 5 o'clock ஆகி இருந்திருக்கும்.
பீச்சே பார்க்க ஒரு மாதிரி ப்ளசன்டபிள் ஃபீலில் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 2 பேருமே அப்படி நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கா தான் அம்மா எல்லாமே சொன்னாங்க ஒயன். லிட்ரலி எனக்கு அங்கே கோர்ட்டில் உட்காரவே முடியல. எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா உன்னை பார்ப்போன்னு கடந்து தவிச்சிக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் என்னால் கொஞ்சம் கூட காத்துட்ருக்க முடியாது ஒயன். இப்போ மனசில் என்ன இருக்குன்றதை என்கிட்ட சொல்லு ஒயன் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கா பக்கம் திரும்புறீங்க. ஜங்குக், நீங்கள் என்னை முதல்ல பார்த்தப்ப என்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க தானே? ஆமாம். அப்போது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? இல்லையே ஓயன், ஆனால் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு ஜங்குக். ஜங்குக் அப்படியே உங்களே பார்த்துருந்துருப்பாரு. என்ன ஓயன், என்ன ஞாபகம் வந்துச்சு? ஜங்குக், நீங்களும் நானும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம், ஒரே டியூஷனில் தான் படித்தோம். என்ன சொல்கிற ஓயன், நீ நானும் ஒரே ஸ்கூலா? ஆனால் நான் உன்னை அப்போ பார்த்ததே கிடையாதே. நல்லா யோசிச்சு பாருங்கள் ஜங்குக். நம்ம ஸ்கூலில் நான் தான் ப்ரேயர் சாங் பாடுவேன். நீங்கள் அப்போ 12th ஸ்டாண்டர்ட், நான் 9th ஸ்டாண்டர்ட். உங்களுக்கு ஞாபகம் வரலையா? ஜங்குக் அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. உங்கள் ஸ்கூலில் நீங்கள் தான் வந்து ப்ரேயர் சாங்லாம் பாடுவீங்க. ஜங்குக் அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்குக்கெலாம் போய் அவர் இதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. இப்போ அவருக்கு உங்களோட ஃபேஸ் நல்லாவே கிளியராகவே தெரியுது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அவரோட முகத்தில் அவ்வளோ ஷாக்கு. அவரோட கண்ணிலேருந்து லைட்டாக கண்ணீர் அப்படியே தேங்குது. நம்ம டியூஷன் விட்டு சைக்கிளில் போகும்போது உங்கள் கூடவே ஒரு கேர்ள் கேங் வரும்ல, அதில் சென்டரில் நான் தான் நிற்பேன். ஜங்குக் அதையுமே யோசிச்சு பார்க்குறாரு. அதுலேயுமே உங்களோட ஃபேஸ் அவருக்கு கிளியராக தெரியுது. இப்போ எல்லாமே ஞாபகம் வந்துச்சா ஜங்குக்? வயன் வந்திருக்கு வயன். ஆனால் எனக்கு அப்போ ஒன்று பார்க்கும்போது சுத்தமாக நீயும் நானும் ஸ்கூல் ஒன்றா படித்தோன்ற ஞாபகமே எனக்கு வரல வயன். எனக்கும் அதே தான் ஜங்குக். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எங்கே பார்த்தோன்ற ஞாபகம் சுத்தமாக வரவே இல்லை. அது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம பாஸ்ட் லைஃப்பில் நடந்த ட்ராமா தான் ஜங்குக். அதில் நம்ம பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டோம். நீங்கள் அப்படியே ஜங்குக்கா கிட்டே போய் அவரோட கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு, நம்ம 2 பேரையும் அந்த விதி ஏற்கனவே மீட் பண்ண வச்சிருக்கு ஜங்குக். ஆனால் நம்ம தான் அதை புரிஞ்சிக்க தெரியாமல் இருந்திருக்கோம். ஒருவேளை அப்போவே நம்ம மீட் பண்ணி பேசி பழகி லவ் பண்ணியிருந்தா இன்னரும் உங்களுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஆகி நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருப்போம் ஜங்குக். ஆனால் அந்த விதி நம்ம 2 பேரோட வாழ்க்கையிலையுமே நிறையவே விளையாண்டுருச்சு ஜங்குக். அதுக்கப்புறம் நீங்களும் நானும் வேறு வேறு திசையில் போய் நமக்கு ஐலாவும் ரித்துவும் பிறந்தாங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நீங்களும் நானும் தான் ஒன்று சேரணும்னு அந்த விதியில் எழுதியிருக்கு ஜங்குக். ஜங்குக்கு லிட்ரலி அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். அவர் கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. நீங்கள் அப்படியே அவரோட சீக்ஸை ஹோல்ட் பண்ணி அந்த டியர்ஸ் எல்லாம் தொடச்சி விடுறீங்க. என்னை மன்னிச்சிருங்க ஜங்குக். நான் இவ்வளோ நாளாக உங்களை ரொம்ப காக்க வச்சுட்டேன். ஆனால் இப்போ நானே புரிஞ்சுக்கிட்டேன் ஜங்குக். நான் உங்களுக்காக தான் பிறந்திருக்கேன், நீங்களும் எனக்காக தான் பிறந்திருக்கீங்க. அதனால தான் அந்த விதி என்ன ஆனாலும் நம்மளை சேர்த்து வைக்கணும்னு நம்மளை விடாமல் துரத்திக்கிட்டே இருந்திருக்கு ஜங்குக். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது வயன்? நேற்று என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் என்னை பார்க்குறதுக்காக வந்திருந்தா. அவள் உங்களை பார்த்ததுமே நீங்கள் அந்த ஜங்குக் தான்றதை கண்டுபிடிச்சிட்டா. அவள் தான் என்கிட்ட இது எல்லாமே சொன்னான். அப்புறம் தான் எனக்கும் எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. அடுத்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன், நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஜங்குக் அப்படி டக்குன்னு உங்களை ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுகுறாரு. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா நான் அந்த நிமிஷமே ஓடி வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோடின்னு உங்ககிட்ட கேட்டிருந்துருப்பேன். ஏன் ஒயன், ஏன் நான் உன்னை அப்போவே காதலிக்கல? ஏன் நாம் 2 பேரும் அப்போவே பேசிக்கல? இதெல்லாம் அப்போவே நடந்திருந்ததுன்னா நம்ம லைஃப்பில் இவ்வளோ ட்ராமா நடந்திருக்காதே ஒயன். நீயும் உன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நானும் என் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கடைசியில் நம்ம 2 பேரும் தான் ஒன்று சேரணும்னு அந்த விதியில் எழுதியிருக்கு பார்த்தியா ஒயன்? ஜங்குக், அழாதீங்க. இது எல்லாமே அந்த காலத்தோட கட்டாயம். நடக்க வேண்டியது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அதை பற்றி பேசி இனி எந்த புண்ணியமும் இல்லை. இனிமேல் நடக்க போகிறத நம்ம பார்ப்போம் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹக்கை நீங்கள் பிரேக் பண்ணி அவரோட சீக்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க ஜங்குக். என் குழந்தைக்கு அப்பாவாக இருப்பீங்களா? நான் ஐலாக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருப்பேன்.
உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியாக இருப்பேன். இன்னும் கல்யாணம் பண்ணிக்கோங்க ஜங்குக் அப்படின்ற மாதிரி அவரோட சீக்ஸை பிடிச்சி நீங்கள் கேட்குறீங்க. அவர் இப்படி உங்கள் சீக்ஸை ஹோல்ட் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெடை அட்டாச் பண்ணிவிட்டு, இதை முதல்ல நான் தாண்டி உங்ககிட்ட கேட்டேன், நீ தான் ரொம்ப லேட், நீ மட்டும் அப்போவே எனக்கு ஓகே சொல்லியிருந்தீன்னா அடுத்த நாளே உன்னை ஏதாவது கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் தாலி கட்டியிருப்பேன். என்னை இவ்வளோ காக்க வச்சதே நீ தாண்டி அப்படின்னு சொல்லி அழுவுறாரு. சொன்னீங்களே அப்படி சாரி, ரொம்ப சாரி. இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண வேணாம், வாங்க இப்போவே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளேயேவா உன்னோட மாமனார் மாமியாரோட சம்மதம் வேணும், என்னோட அம்மாவோட சம்மதம் வேணும், மறுபடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் தானே? என்னோட மாமனார் மாமியார் இதுக்கு எப்பயும் ஓகே சொல்லிட்டாங்க ஜங்குக். ஜங்குக் அப்படியே உங்களே பார்த்துருப்பாரு. அவங்களுக்கு எனக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுல எந்த கஷ்டமுமே இல்லை ஜங்குக். உங்கள் அம்மாவும் நம்ம 2 பேரும் சேரணும்னு தான் ஆசைப்பட்றாங்க, நம்ம குழந்தைங்களும் அதை தான் ஆசைப்பட்றாங்க. அப்புறம் ஏன் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும்? கல்யாணம் பண்ணிக்கலாம் ஜங்குக் அப்படின்னு கேட்குறீங்க. அவருமே அப்படியே உங்களை ஹக் பண்ணி இருந்திருப்பார். ஸோ 2 பேருமே அப்படியே ஹாப்பியாக அந்த பீச் ஃபுல்லாக சுற்றிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு போய் சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக ஒரு 9 o'clock போல் ஜங்குக்கோட வீட்டுக்கு போயிருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் ஒன்றா வரதை பார்த்துட்டு ஜங்குக்கோட அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். அவங்க தான் உங்ககிட்ட வந்துட்டு, என்ன 2 பேருக்கும் கல்யாணத்தில் ஓகே தானே மா, டபுள் ஓகேம்மா, இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் அரேஞ்ச் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்க, எங்களால் இதுக்கு மேலே சுத்தமாக காத்துட்ருக்க முடியாது அப்படின்னு 2 பேருமே சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சரிடா அடுத்த வாரமே ஒயின் வீட்டுக்கு போயிட்டு நம்ம இந்த கல்யாணத்தை பற்றி பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் அத்தை ரித்தோ தூங்கிடானா? ரித்தோ ஐலா 2 பேரையுமே தூங்க வச்சுட்டேம்மா. இருக்கட்டும், நான் ரித்தோ கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறேன், டைம் ஆகுது. எங்கே போகிற? மணியை பார்த்தியா? மணி 9:30 ஆகுது, இதுக்கு மேலே எங்கே போகிற? குழந்தையும் தூங்கிட்டான், இங்கே ஸ்டே பண்ணு. இல்லை, வீட்டில் அத்தை மாமா தனியாக இருப்பாங்க, நான் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேம்மா. நீ கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன விஷயத்தையும் நீயும் ஜங்குக்கும் வெளில போயிருக்கீங்க எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன். அவங்க தான் நீங்கள் வந்ததும் உன்னை இங்கே தங்க வச்சுட்டு காலையில் அனுப்ப சொன்னாங்க. அது நான் கெஸ்ட் ரூமில் படுத்துக்கிறேன், நீ குழந்தைங்க கூட படுத்துக்கோ அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கோட ரூமுக்கு போகிறீங்க. பார்த்தா குழந்தைங்க நல்லா அசந்து தூங்கிட்டுருக்கு. நீங்கள் 2 குழந்தைங்களுக்கு நடுவில் படுத்துட்டு இந்த ஷோல்டர் கிட்ட ரித்து, அந்த ஷோல்டர் கிட்ட ஐலா 2 பேருமே நீங்கள் படுத்த உடனே உங்களை அப்படியே ஹக் பண்ணி படுத்துருந்துருப்பாங்க. ஜங்குக்கு அந்த கெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ்அப்லாம் ஆகிட்டு அந்த ரூமுக்கு வந்து உங்களை பார்க்குறாரு. பார்த்தா 2 குழந்தைங்களும் உங்களை ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்து ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவருமே ரூமுக்கு போய் தூங்கி இருந்திருப்பார். ஸோ இப்படியே டேஸ் போயிருந்திருக்கும். அடுத்த வாரமே ஜங்குக்கோட அம்மா உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த கல்யாணத்தை பற்றிலாம் பேசி இருந்திருப்பாங்க. உங்கள் மாமனார் மாமியாருக்கு இதில் பரிபூர்ண சம்மதம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. கல்யாண டேட்டையுமே ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ ஜங்குக்கா தான் என்ன சொல்கிறாருன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருக்க வேண்டாம், எங்கள் வீட்டுக்கு வாங்க, நம்மளாம் குடும்பமும் ஒன்றா சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லியிருப்பார். உங்களுக்கு லிட்ரலி அப்படி ஹார்ட்டை டச் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களையே நம்பி இருக்கிற உங்கள் மாமனார் மாமியாரை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ற மாதிரி ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க. அதனால் ஜங்குக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருப்பார். லிட்ரலி எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். ஃபைனலி ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணமும் நடக்குது. உங்கள் மாமனாரும் மாமியாரும் இருந்தால் உங்களை பொண்ணு மாதிரி பார்க்குறாங்களே, அவங்க தான் வந்து உங்களை கன்னியாதானமே கொடுத்துருந்துருப்பாங்க. ஜங்குக்கு உங்கள் கழுத்தில் அழகாக தாலி கட்டி விட்டுருந்துருப்பாரு. உங்கள் 2 பேரோட ட்ரெஸ்ஸையுமே ரித்துவும் ஐலாவும் சேர்ந்து தான் முடிச்சு போட்டு விட்டுருந்துருப்பாங்க. உங்கள் பையன்தான் ஜங்குக்கு மாப்பிள்ளை தோழன் மாதிரி அவரோட கையை பிடிச்சிட்டு அந்த 7 வளமும் சுற்றி வந்துட்டுருக்கான். ஐலா உங்கள் கையை பிடிச்சிட்டே பின்னாடி அவளுமே நடந்து வந்திருப்பா. ஸோ நல்லபடியாக அந்த மேரேஜ் ரிச்சுவல்ஸ் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த மணமேடையில் நீங்கள் ஜங்குக்கோட மடியில் உங்கள் பையன், உங்கள் மடியில் வந்துட்டு ஐலா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்துட்டு ஃபோட்டோகிராஃபர் வந்து அந்த ஃபோட்டோவை அழகாக எடுத்திருப்பாங்க. நீங்கள் 4 பேருமே அழகாக சிரிக்கிறீங்க. சொன்ன மாதிரியே ஜங்குக் உங்களை மட்டும் அவரோட வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகல, உங்களோட மாமனார் மாமியாரையும் சேர்த்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ உங்களோட மாமனாரும் மாமியாரும் தான், எதுக்கு தம்பி நீங்கள் வயனை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க, நாங்கள் எதுக்காக இங்கே வந்து உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. பட் ஜங்குக்கா தான், இங்கே பாருங்கள், இனிமேல் எனக்கு நீங்கள் 2 பேரும் கூட அப்பா அம்மா தான். என்னோடய வயனை இத்தனை வருஷமாக நீங்கள் 2 பேரும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க.
அதுக்கு நான் கொஞ்சமாவது நன்றி கடன் செலுத்தணும்ல. காலம் பூரா உங்களுக்கு நான் சேவை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ப்ளீஸ் என்னோட இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு என்னோடய வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. லிட்ரலி உங்களுக்கெல்லாம் அப்படியே கண்ணு கலங்கி இருந்திருக்கும். உங்களோட மாமனார் மாமியாருக்கும் அப்படியே கண் கலங்கி இருந்திருக்கும். அவங்களோட பெத்த பையனே இதெல்லாம் சொல்கிற மாதிரி ஜங்குக்காவை அவங்க அவ்வளோ ஆசையாக பார்த்துருந்துருப்பாங்க. அவங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருந்திருப்பாங்க. இன்றைக்கி நைட்டு உங்களுக்கும் ஜங்குக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட். ஸோ அதனால் உங்கள் ஃபர்ஸ்ட் நைட் ரூமை அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு உங்களை அலங்காரம் பண்ணி உங்களை ஜங்குக்காவோட ரூமுக்கு வந்துட்டு அனுப்புகிறாங்க. ரித்து ஆயிலாவும் வந்துட்டு நானும் அம்மா அப்பா கூட தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லுதுங்க. ஸோ உங்கள் அத்தை தான் ரித்து ஆயிலா உங்கள் 2 பேருக்கும் தம்பி பாப்பாவோ இல்லை தங்கச்சி பாப்பாவோ வேணும் தானே. இப்போ ரித்து சொல்கிறான் எனக்கு தங்கச்சி பாப்பா வேணும். இப்போ ஆயிலா சொல்கிறா எனக்கு தம்பி பாப்பா வேணும். இப்போ உடனே உங்களோட அத்தை தான் வந்துட்டு டே ரித்து உனக்கு தான் ஏற்கனவே தங்கச்சி பாப்பா இருக்காளே நம்ம ஆயிலா குட்டி, அப்புறம் எதுக்கு உனக்கு இன்னொரு தங்கச்சி பாப்பா வேணும். ஆயிலா சொல்கிற மாதிரி தம்பி பாப்பாவே பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிறாங்க. நீங்கள் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஹெசிடேட் ஆகுறீங்க. அதே தான் ஜங்குக்குமே அப்படியே ஹெசிடேட் ஆகி இருந்திருப்பார். ஸோ ரித்துவையும் ஆயிலாவையும் வந்துட்டு அவங்க அத்தை அவங்க ரூமில் படுக்க வச்சுருந்துருப்பாங்க. ஸோ நீங்களும் ஜங்குக்காவும் தான் ஜங்குக்காவோட ரூமுக்கு போகிறீங்க. ஸோ அப்படியே போனதுமே ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகிட்டே அந்த பெட்டில் உட்காந்து ஜங்குக்கா கிட்ட அந்த பாலை கொடுக்குறீங்க. அவர் வாங்கி கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பாரு. நீங்களும் கொடுக்குறீங்க. டக்குன்னு ஜங்குக்கா உங்கள் கிட்டே வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு ஓயன் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எனக்கு தெரியும் உனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மறுமணம் ஒரு பொண்ணா நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம் ஓயன். இதில் இந்த சடங்கு குழந்தை இதெல்லாம் நீ ஏற்றுக்கணுன்னா கண்டிப்பாக உனக்கு ரொம்ப நாள் தேவைப்படும். அதனால் புரிஞ்சுக்க முடியுது ஓயன். உனக்கு ஐலாவும் ரித்துவும் மட்டுமே போதும்னு சொன்னினா நமக்கு இன்னொரு குழந்தை வேண்டாம் ஓயன். நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் அப்படியே ஜங்குக்காவே ரொம்ப ஏக்கமாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவர் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு நம்ம சந்தோஷமாக நம்மளோட வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம், சந்தோஷமாக நம்மளோட வாழ்க்கையை வாழலாம், நமக்கு இன்னொரு குழந்தெல்லாம் வேண்டாம். ஆனால் என்ன அடிக்கடி மெடிக்கல் ஷாப்புக்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அப்படியே ஜங்குக்காவை பார்க்குறீங்க. அவருமே அப்படியே ஸ்மைல் பண்ணியிருந்திருப்பார். சரி 2 பேருமே சிரிச்சிருந்துருப்பீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் பேசுகிறீங்க. அப்படியே டைம் போகுது. இப்போ தான் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே ஜங்குக்கா கிட்ட ஜங்குக் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெட்லேருந்து நீங்கள் ஏந்திருக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படி டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கிட்டே இழுத்துருப்பார். அந்த ஃபோர்ஸில் நீங்கள் ஜங்குக்கோட லேப்பில் போய் உட்காந்துருந்துருப்பீங்க. அவர் அப்படி எதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், எல்லாத்தையும் கழட்ட தானே போகிறோம், வா கழட்டலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே அவர் அப்படியே உங்கள் நெக்குக்கிட்ட வந்து நிறைய கிஸ்ஸஸ் வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே கண்ணை இறுக்கி மூடி உங்கள் ஹெட்டை பேக்வேர்டில் வச்சு அது நல்லா ஃபீல் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணி இருந்திருப்பார். ஸோ 2 பேருமே அந்த பெட்டில் அப்படியே படுக்கிறீங்க. கிஸ்ஸஸ் இன்னும் டீப்பாக போகுது. 2 பேரோட ட்ரெஸ்ஸஸுமே உங்கள் பாடியிலேருந்து நழுவுது. ஃபைனலி நீங்கள் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்படி அந்த நைட் வந்துட்டு ஸ்வீட்டாக ஸ்மூத்தாக போய் இருந்திருக்கும். அப்படியே 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு தூங்கி இருந்திருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பி ஒரு பொறுப்பான மருமகளாக போய் டீ போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. உங்கள் அத்தை மாமாவுக்கு, உங்களோட புது அத்தை மாமாவுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு போய் கொடுக்குறீங்க. அப்படியே ஒரு மதர் ஒய்ஃப் டாட்டர் இன்லா அந்த எல்லா பொறுப்புகளையுமே உங்கள் கையில் எடுத்துகிட்டு அவ்வளோ அழகாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு அதை அப்படியே பார்த்துருந்துருப்பார். அவருக்கு அப்படியே லிட்டரலி அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ அன்றைக்கி ஐலா தான் உங்ககிட்ட வந்துட்டு என்ன கேட்குறான்னா வயன்மா எனக்கு நீங்கள் ஒரு நாள் சிக்கன் பீஸா பண்ணி தரேன்னு சொன்னீங்கல்ல, பண்ணி தாங்க அப்படின்ட்டு கேட்குறா. அட ஆமாம்ல நான் உனக்கு பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, நாம ஏன் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக சிக்கன் பீஸா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வாங்க நம்ம பீஸாக்கு தேவையான சீஸ், ஆரிகானோ, சிக்கன், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களும் வந்துட்டு நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போய் இருந்திருப்பார். ஸோ அங்கே நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி கொடுக்குறாரு குழந்தைங்களுக்கு. நீங்கள் பீஸாக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வரீங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே நீங்கள் தான் ஒரு ஷெஃப்பு மாதிரி அந்த குக்கிங் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிட்டு சூப்பராக பீஸா குக் பண்ணிகிட்ருக்கீங்க. நல்லா குக் ஆகி வந்திருக்கு பீஸா. அந்த அவன்லேருந்து எடுக்கும்போதே அப்படியே வாசனை அந்த வீடு ஃபுல்லாக பரவுது.
ஸோ எல்லாருக்குமே அப்படியே ஸ்லைஸ் பண்ணி குடும்பமாக உட்காந்து அப்படியே அந்த ஹாலில் உட்காந்து சாப்பிட்றீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஒரு வாய் எடுத்துட்டு வயன் லிட்ரலி நான் உன்னை கேட்கவா, நீ ஏதாவது ஷெஃபுக்கு படிச்சிருக்கியா என்ன? ஏன் ஜங்குக்கு அப்படி கேட்குறீங்க? இல்லை, குக்கிங் பேக்கிங் அப்படின்னு அந்த ஷெஃபுக்கு இருக்க வேண்டிய எல்லா திறமையுமே உனக்கு இருக்கே ஒயன். சும்மா கலக்கி வச்சுருக்கிய ஒயன் இந்த பீஸாவை. ஸோ இப்போ உங்களோட அத்தை தான் வந்துட்டு, ஜங்குக் தம்பி ஏன் ஷெஃப்பு மட்டும்தான் நல்லா சமைக்கணுமா என்ன? இந்த உலகத்தில் எல்லா அம்மாக்களுமே ஷெஃப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உங்கள் பையன்தான், ஆமாம் எங்கள் அம்மா செய்கிற சாப்பாடு என்னோடய ஸ்கூலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. எங்கள் அம்மா நூடுல்ஸ் நல்லா செய்வாங்க, பீஸா நல்லா செய்வாங்க, கேக் நல்லா செய்வாங்க அப்படின்ற மாதிரி அவன் வரிசையாக அடுக்கிக்கிட்டே போகிறான். இப்போ ஐலா தான் வந்துட்டு, வயன்மா எனக்கும் அதெல்லாம் சமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னசென்ட்டாக கேட்குறா. சரிடா தங்கம், இதுக்கப்புறம் வயன்மா எப்போவும் உன் கூட தானே இருப்பேன், நீ கேட்குற எல்லாமே அம்மா இனிமே உனக்கும் சமைச்சு தருவேன் என் தங்கம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அந்த பீஸாவை ஊட்டி விடுறீங்க. அவளும் அப்படியே சாப்பிட்ருந்துருப்பா. ஸோ இப்படியே நாட்கள் வந்து ஒரு 6 மாதம் போல் ஆகியிருந்திருக்கும். இந்த 6 மாதமுமே ஜங்குக் அடிக்கடி மெடிக்கல் ஷாப் போயிட்டு தான் வராரு. ஒரு நாள் நீங்களும் உங்கள் அத்தையும் வந்துட்டு ஸ்கூலில் இருந்திருப்பீங்க. அப்போ உங்ககிட்ட உங்கள் அத்தை தான் கேட்குறாங்க, அம்மாடி கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆகுது, ஏன் 2 பேரும் சந்தோஷமாக தானே இருக்கீங்க? நானும் எப்போ நீ நல்ல செய்தி சொல்லுவேன்னு காத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் நீ சொல்கிற மாதிரியே தெரியல. 2 பேரும் எனக்கு தெரியாமல் ஏதாவது முடிவு பண்ணியிருக்கீங்களா என்ன? இப்போ நீங்கள் தான் ஜங்கு கூட அம்மா கிட்ட, அது வந்து அத்தை 2 பேருமே குழந்த வேண்டான்னு இருக்கும். உங்கள் அத்தை அப்படி ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. என்ன, யாருக்கிட்ட இந்த முடிவு எடுத்தீங்க நீங்கள் 2 பேரும்? அது அத்தை கோவப்படாதீங்க, எங்கள் 2 பேருக்கும் ஏற்கனவே ஐலாவும் ரித்துவும் இருக்காங்க. 2 பேர் மட்டுமே எங்களுக்கு போதும் அத்தை, இன்னொரு குழந்த வேண்டான்னு இருக்கும் அத்தை. யார் ஜங்குக்கு சொன்னான் அந்த மாதிரி? இன்னைக்கு வரட்டும், அவன்கிட்ட நான் கேட்குறேன் அத்தை, சும்மா ஆயிரணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு போயிருந்திருப்பீங்க 2 பேருமே. இப்போ உங்கள் அத்தை தான் உங்களையும் ஜங்குக்கையும் அந்த ரூமில் நிற்க வச்சுட்டு உங்ககிட்ட தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. டே ஜங்குக்கா, வயன் சொல்கிறதெல்லாம் உண்மையா? என்னம்மா, என்ன வயன் சொன்னா? நடிக்காதடா, 2 பேரும் குழந்தை வேணான்னு முடிவு பண்ணியிருக்கீங்களாமே, உண்மையா? அது ஏண்டா, ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்த? நீ முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தோணுச்சா? நீங்கள் 2 பேரும் ஒரு குழந்தைய பற்றி என் கையில் கொடுப்பீங்கன்னு நான் எவ்வளோ ஆசையாக காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? மா அதுக்கு இல்லைம்மா, ஏற்கனவே ஐலாவும் ரித்துவும் இருக்காங்க. சரி, எதுக்கு இன்னொரு குழந்தைன்னு தான் நாங்கள் 2 பேரும் குழந்தை பெற்றுக்க வேணான்னு முடிவு பண்ணோம்மா. அட பாவி, நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா உங்கள் 2 பேருக்கும் நானே நிறைய விஷயத்த சொல்லி புரிய வச்சுருந்துருப்பேனே. நீங்கள் 2 பேரும் அப்படியே தலையை குனிஞ்சிட்டே இருக்கீங்க. வயன் அவன் தான் ஏதோ சொல்லியிருக்கானா, நீயாவது என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்லம்மா. இல்லத்த, அவர் முடிவெடுத்துட்டாரு, எதுக்கு அதை மறுக்கணும்னு தான் நானும் விட்டுட்டேன். உங்கள் 2 பேருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்லவா? நான் சொல்ல போகிற இந்த விஷயத்த கேட்டால் நீங்கள் 2 பேருமே உங்கள் முடிவை மாற்றிக்கிட்டு அடுத்த நிமிஷமே குழந்தை பெற்றுக்கலான்ற முடிவுக்கு வருவீங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே உங்கள் அத்தையே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. என்னோட தப்பு தான், இதெல்லாம் நானே உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லி இருந்திருக்கணும், ஆனால் சொல்லலை. இப்போயாவது எனக்கு புத்தி வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. மா எதை பற்றிமா, எதை பற்றி சொல்லலை, என்ன விஷயம்னு தெளிவாக சொல்லுங்கள். ஜங்குக்கா, அந்த விதி உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இப்போ இல்லைடா, எப்போலேருந்தோ முயற்சி பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் 2 பேரும் அப்படியே உங்கள் அத்தையே பார்த்துருந்துருப்பீங்க. அவங்க தான், ஆமாண்டா, உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்னு அம்மா சொன்னேன்ல, அது ஒயன் தாண்டா. 2 பேருக்குமே அப்படியே செம்ம ஷாக்கிங்காக இருந்திருக்கும். என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாண்டா, இப்போ நான் உனக்காக ரொம்ப ஆசையாக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒயனை நான் ஒரு கோவிலில் பார்த்தேன்டா. அப்போவே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு. உனக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்கலான்னு நான் அப்போவே முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் புரோக்கர்கிட்ட சொல்லி அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொன்னேன். அவரும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் நான் உங்ககிட்ட ஒயனோட ஃபோட்டோவை காட்டவே இல்லை. ஆனால் உங்கள் 2 பேருக்குமே ஜாதகம் 100% ஒத்து போச்சுடா. அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு நான் உங்ககிட்ட காட்ட வரும்போது தான் நீ நான் வேற ஒரு பொண்ணை விரும்புகிறம்மான்னு என்கிட்ட சொன்னேன். எனக்கு அப்படியே ரொம்ப ஏமாற்றமாக போயிடுச்சுடா. அதுக்கப்புறம் அந்த புரோக்கர் இன்னொரு விஷயத்த வந்து என்கிட்ட சொன்னார். அதாவது ஒயனுக்கும் அப்போது வேற ஒரு பையன் கூட கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்ற மாதிரி அந்த புரோக்கர் என்கிட்ட வந்து சொன்னாருடா.
ஐயோ, ஆசாசியாக இந்த பொண்ணை ஜங்குக்கு கட்டி வைக்கலான்னு நினச்சோமே. 2 பேரோட ஜாதகமுமே சொல்லி வச்ச மாதிரி மேட்ச் ஆச்சே. ஆனால் விதி 2 பேரையுமே சேர விடலையே. 2 பேருமே வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களே. இது அவ்வளோதான் போல இருக்குன்ட்டு நான் அப்போ ஒயனோட ஃபோட்டோவுமே உன்கிட்ட காட்டல. ஒயனுக்கு அவளை நான் பொண்ணு பார்த்துருக்கேன்ற விஷயமும் தெரியல. காலப்போக்கில் அதை நான் அப்படியே மறந்துட்டேன்டா. அதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பில் என்னென்னமோ நடந்து போச்சு. உன்னோட லைஃப்பில் அப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் நான் மொத்தமாக உடஞ்சி போயிட்டேன்டா ஜங்குக்கா. அதுக்கப்புறம் நான் ஒயனை ஸ்கூலில் பார்த்தேன். அவள் அந்த ஸ்கூலில் எல்கேஜி டீச்சராக ஜாயின் பண்ணியிருந்தா. ஒயன்கிட்ட நான் பேசி பழகும்போது தன்னோட புருஷன் இறந்து போயிட்டு அவள் என்கிட்ட சொன்னான். அந்த ஒரு நிமிஷம் நான் என்ன நினச்சேன் தெரியுமா? ஐயோ, அப்போவே இவங்க 2 பேருக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா 2 பேரோட வாழ்க்கையிலையுமே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தே இருந்திருக்காதே. 2 பேருமே சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருந்துருப்பாங்களேன்னு அப்போல இருந்து அதை நினச்சி நான் கஷ்டப்படாத நாள் இல்லைடா. ஒருவேளை ஒயனுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் நிச்சயமாகாமல் நீயும் வேற ஒரு பொண்ணை காதலிக்காமல் உங்கள் 2 பேரோட ஃபோட்டோவுமே 2 பேருக்கிட்டையுமே காட்டி அப்போவே உங்கள் 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தேன்னா இந்நேரம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் 2 பேரும் வாழ்ந்து உங்கள் 2 பேருக்கும் தாண்டா முறைப்படி குழந்தையே பிறந்திருக்கும். ஒருவேளை அதெல்லாம் நடக்காமல் போனதுக்கு நான் தான் காரணமோ? காதலிச்சா என்ன? ஒயனோட ஃபோட்டோவை உங்ககிட்ட காட்டி இந்த பொண்ணை பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்துருக்கலாமோன்னு என்னை நான் மன்னிக்கவே இல்லைடா. அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நீயும் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருந்த, ஒயனும் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த விஷயத்தை உங்கள் 2 பேர்கிட்டையும் எப்படி சொல்கிறதுன்னு நான் முழிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறமும் நான் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு தோணுச்சு எனக்கு. அதனால தான் என் மனசில் இருந்த எல்லாத்தையுமே நான் இப்போ கொட்டிட்டேன். ஒரு வழியாக அன்னைக்கு நான் நடத்தி வைக்க முடியாத கல்யாணத்தை இப்போ நடத்தி வச்சுட்டேனே நினச்சி என் மனசில் நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன்னு உங்கள் 2 பேருக்கும் தெரியுமாடா? 2 பேருமே உங்களுக்குன்னு ஒரு குழந்தைய பெற்று என் கையில் கொடுப்பீங்க. அதை தூக்கி நான் கொஞ்சலான்னு ஆசாசியாக காத்துக்கிட்டு இருக்கேன்டா. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் 2 பேரும் உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணான்னு முடிவு எடுத்திருக்கீங்க. அம்மா, இதெல்லாம் ஏமா நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? எங்கே நான் இதை பற்றிலாம் சொல்லி நீங்கள் 2 பேரும் உங்கள் பாஸ்ட் லைஃப்பை பற்றி நினச்சி வருத்தப்படுவீங்களோன்னு தாண்டா நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. உங்கள் கண்ணில் இருந்து அப்படியே அவ்வளோ டியர்ஸ் வந்துட்டுருக்கு. ஜங்குக்காவுக்கும் தான். ஜங்குக்கா அப்படியே அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீங்கள் இதெல்லாம் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா என் லைஃப்பையே நான் வேஸ்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டேம்மா. அதுவும் இல்லாமல் இப்போ என்னோடய 6 மாதத்தையுமே நான் வேஸ்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஜங்குக்கா பார்க்குறீங்க. அவங்க அம்மா தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, சரி இப்போ என்ன, இப்போ தான் சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறமாவது செஞ்ச தப்பை திருத்திக்கோங்க. 2 பேரும் சேர்ந்து வாழ்கிற வேலையை பாருங்கள். சீக்கிரமாகவே நல்ல செய்தி வரணும் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அவங்க போகிறாங்க. ஸோ அவங்க போன வேகத்துக்கு ஜங்குக்கா அந்த கதவை சாத்திட்டு உங்கள் கிட்டே வந்து உங்கள் சீக்ஸை பிடிச்சி, கேட்டியா வயன், நம்ம 2 பேருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அம்மா இருந்திருக்காங்க. ஆனால் அந்த விதி நம்ம 2 பேரையும் வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க வச்சுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் எவ்வளோ ட்ராமா, எவ்வளோ கஷ்டங்கள், 2 குழந்தைங்க. ஆனால் இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறமும் நம்ம 2 பேரும் சேரணும்னு தானே அந்த விதியில் இருந்திருக்கு ஜங்குக். நினச்சி சந்தோஷப்படுங்க ஜங்குக். இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறமும் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்கோம். இது அந்த கடவுளே போட்டு முடிச்சு ஜங்குக். இங்கே பாரு, போதும் பேசுனதெல்லாம். இன்றைக்கி நம்ம 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் நைட். என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா? நல்லா கணக்கு பண்ணி சொல்லுங்கள். இது நம்மளோட எத்தனாவது நைட்? நீங்களும் சிரிக்கிறீங்க. ஜங்குக்காவோடைய சிரிச்சிருப்பாரு. அதெல்லாம் முடியாது, என்னை பொறுத்தளவு இன்றைக்கி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்றாரு. ஸோ நீங்களும் இப்படி ஸ்மைல் பண்ணியிருப்பீங்க. அப்படியே நைட்டாகவே இருந்திருக்கும். பசங்க 2 பேருமே உங்கள் ரூமை விட்டு நகரவே மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் இருந்திருப்பீங்க. ஜங்குக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க 2 பேரையும் அவங்க அம்மா ரூமுக்கு அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. பட் பசங்க 2 பேரும் நகரவே மாட்டேங்கிறாங்க. இல்லை, நாங்கள் அம்மா கூட தான் தூங்குவோம் அப்படின்னு மாதிரி அடம் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. டே தங்கங்களா, இங்கே பாருங்கடா, உங்களுக்கு தங்கச்சி பாப்பாவோ தம்பி பாப்பாவோ வேணும் தானே? வேணும். அப்படின்னா இன்றைக்கி நைட்டு மட்டும் நீங்கள் பாட்டி கூட போய் தூங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தங்கச்சி பாப்பாவோ தம்பி பாப்பாவோ கண்டிப்பாக வரும். இதையே தான் நீங்கள் 6 மாதமாக சொல்லிகிட்ருக்கீங்கப்பா. ஆனால் ஒரு பாப்பாவும் வரல, ஒரு தம்பியும் வரல. ஐயோ, இவ்வளோ தெளிவான பிள்ளைங்களையா நாங்கள் பெற்று போடுவோம். இங்கே பாருங்கடா தங்கங்களா,
இப்போ மட்டும் நீங்கள் பாட்டி கூட போய் தூங்குனீங்கன்னா நாளைக்கு உங்கள் 2 பேரையும் அப்பா ஐபாக்கை கூட்டிகிட்டு போவேன், ஓகேவா? ஐபாக்கோவா? ப்ராமிஸாக கூட்டிகிட்டு போவீங்கல்ல டாடி? கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவேன். பட் அதுக்கு நீங்கள் பாட்டி கூட போய் தூங்கணும், புரிஞ்சுதா? சரி சரி, நாங்கள் பாட்டி கூட போய் தூங்குறோம். ஆனால் நாளைக்கு நீங்கள் மறக்காமல் எங்கள் ஐபாக்கை கூட்டிகிட்டு போகணும். சரி, கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையுமே அந்த ரூம்லேருந்து தள்ளி விட்டுட்டு இருக்காரு ஜங்குக். அப்போ நீங்கள் கரெக்டாக பாத்ரூம்லேருந்து ஃப்ரெஷ் ஆகி வெளில வந்திருப்பீங்க. அப்படியே டவலை வந்து உங்கள் ஃபேஸில் டேப் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்திருப்பீங்க. பசங்க 2 பேரையுமே வெளில அனுப்புறத நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அனுப்பிட்டு ஜங்குக் பாட்டுக்கு அந்த கதவை சாத்திட்டு அப்படி வராரு உள்ள. நீங்கள் அப்படி என்னாச்சு ஜங்குக், எதுக்காக பசங்க 2 பேரும் வெளில அனுப்பிட்டு இருக்கீங்க? நம்ம கூட தூங்கணும்னு சொன்னாங்க, ஆனால் தான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பாட்டி கூட போய் தூங்குங்கடா சொல்லி அனுப்பிவிட்டேன். ஏன் ஜங்குக் அப்படி பண்ணுறீங்க? குழந்தைங்க நம்ம கூட தூங்கணும்னு ஆசைப்பட்றாங்க, தூங்கிட்டு போட்டுமே. ஜங்குக் அப்படியே டக்குன்னு உங்கள் ஹிப்பை அப்படியே விராப் பண்ணி அந்த செவத்தில் அப்படியே சாக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக் என்னாச்சு? ஓய் என்னடி மறந்துட்டியா? இன்றைக்கி நைட்டு நம்ம 2 பேருக்கும் என்ன நைட்டுன்றதை மறந்துட்டியா என்ன? நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகுறீங்க. அது தெரியுதுல்ல. அப்புறம் பசங்களை எங்கே தூங்க வைக்கணுன்ற நீங்கள் அப்படியே ஜங்குக்காவோட கண்ணை பார்த்துட்டே நீங்கள் ஸ்ட்ராங்காக தானே இருக்கீங்க. ஓய் ஸ்ட்ராங்காக இருக்க மீன்ஸ் என்ன சந்தேகப்படுறியா? ஐயோ நான் அதை கேட்கல ஜங்குக், உங்களோட டெசிஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக தானே இருக்கீங்கன்னு கேட்டேன். அதுவா? அதெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். இதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப் பக்கமே போக மாட்டேன்டி அப்படின்றாரு. சரி, நீங்கள் என்ன ஸ்ட்ராங்கை பற்றி நினச்சிங்க? என்னோடய ஸ்ட்ரென்த்து மேலே நீ ஏதாவது சந்தேகப்படுறியோன்னு நினச்சேன். யோசிப்பீங்க. கடந்த 6 மாதமாக உங்கள் ஸ்ட்ரென்த்தை தான் நான் பார்த்துட்ருக்கேனே, அப்புறம் எப்படி இன்றைக்கி மட்டும் நான் சந்தேகப்படுவேன்? இருந்தாலும் எனக்கு உங்கள் ஸ்ட்ரென்த்து மேலே லைட்டாக டவுட் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன் அப்படின்றீங்க. ஜங்குக்கு அப்படி டக்குன்னு வாடி, இன்றைக்கி என்னோடய ஸ்ட்ரென்த் என்னென்னு மொத்தமாக உங்ககிட்ட காட்டிடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ப்ரைடை ஸ்டைலாக தூக்கிட்டு போயிட்டு அந்த பெட்டில் போட்டு பண்ணி இருந்திருப்பார். ஸோ அந்த நைட் உங்களுக்கு அப்படி ஜாலியாக ரொமான்டிக்காக போயிருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி டேஸ் வந்துட்டு பாஸ் ஆகுது. ஃபைனலி ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கன்சீவ் ஆகி இருந்திருப்பீங்க. அந்த நியூஸை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். லிட்ரலி உங்கள் 2 குழந்தைங்களுக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். இன்னும் ஒரு 10 மாதத்தில் ஒரு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னோடனே அதுங்க இப்போலேருந்தே எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்குதுங்க. ஸோ அப்படியே சந்தோஷமாக இருந்திருக்கும். ஃபைனலி ஒரு 10 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அழகான ஒரு பாய் பேபி பிறக்குது. பார்க்குறதுக்கு அப்படியே ஜங்குக்கா மாதிரியே இருக்குது. ஜங்குக்கா ரொம்ப ஆசைப்பட்டிருப்பார் நமக்கு ஒரு பாய் பேபி இருந்து அது நம்மள மாதிரியே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் ஜங்குக்காவோட அம்மாவுக்குமே. லிட்ரலி அந்த குழந்தைய பார்க்க அவங்களுக்குலாம் அவ்வளோ ஆசையாக இருந்திருக்கும். ஃபைனலி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் 2 பேரும் ஒரு குழந்தைய பெற்று அவங்க கையில் கொடுத்துட்டீங்க. ஸோ அப்போ பண்ண தப்பை இப்போ வந்துட்டு அதை சரி பண்ண மாதிரி அவங்க அவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க அந்த குழந்தைய பார்த்துட்டு. ஸோ இப்படி 1 இயர் போல் பாஸ் ஆகி இருந்திருக்கும். இன்றைக்கி உங்கள் வீடு ஃபுல்லாக அப்படியே கலர் பலூன்ஸாக தொங்குது. வீடு ஃபுல்லாக அவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க. பையனை தான் வந்துட்டு ஜங்குக்கிட்ட கேட்குறா, அப்பா அர்ஜுன் ரெடி ஆகிட்டானா இல்லையா? அதை ஏன்டா தங்கம் கேட்குற? உங்கள் அம்மா அவனை ரொம்ப நேரமாக ரெடி பண்ணிகிட்ருக்கா, என்ன தான் பண்ணுறான்னு தெரியல. பா சீக்கிரம்ப்பா, எனக்கு பசிக்குது, சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ரித்து சொல்கிறான். டேய், உனக்கு சாப்பாடு தான் முக்கியமா? இப்படியே அவங்களாம் பேசிகிட்டே இருக்கும்போது உங்கள் ரூம் டோரை திறந்துட்டு நீங்கள் தான் வெளில வரீங்க. உங்கள் கையில் உங்களோட குழந்தை இருக்குது. ஸோ அதுக்கு அழகாக வந்துட்டு ட்ரெஸ் பண்ணி விட்டு நீங்கள் வெளில கூட்டிகிட்டு வரீங்க. அவன் தலையில் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எழுதியிருக்கு. எஸ், இன்றைக்கி உங்கள் குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. உங்கள் குழந்தையோட நேம் அர்ஜுன். இப்போ ஜங்குக் தான், அப்பா ஒரு வழியாக இவனை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டியா? என்ன ஜங்குக் இப்படி சொல்லிட்டீங்க? இது இவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே இல்லையா? கொஞ்சம் அழகாக இருக்கணும்ல, அதனால தான் நல்லா ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். ஓகே வாங்க, டைம் ஆச்சு, கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் போய் கேக் வெட்டுறீங்க. ஐலா ரித்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நீங்கள் கூப்பிட்டு இருந்திருப்பீங்க ஸ்கூல்லேருந்து. ஸோ எல்லோரும் வந்திருப்பாங்க. ஸோ அந்த கேக் வெட்டுற இடத்துக்கு நீங்கள், ஜங்குக், பக்கத்தில் ஐலா, ரித்து 2 பேருமே இருக்காங்க. ஸோ உங்கள் குழந்தையோட கையை வந்துட்டு பிடிச்சி அழகாக அந்த கேக்கை வெட்டுறீங்க. ஹாப்பி பர்த்டே அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ நீங்கள் ஜங்குக், ஐலா, ரித்து, உங்கள் குழந்தை அர்ஜுன், உங்களோட 2 மாமனார் மாமியார் எல்லாருமே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கப்புறத்துலேருந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த ப்ராப்ளமுமே ஃபேஸ் பண்ணி இருந்திருக்க மாட்டீங்க. உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ண அத்தனை ட்ராமாக்கும் ஒரு நல்ல பலனாக ஜங்குக் உங்களோட லைஃப்குள்ளே வந்திருக்காரு. நீங்கள் அவரோட லைஃப்குள்ளே போயிருக்கீங்க. என்னதான் விதி உங்கள் 2 பேரோட வாழ்க்கையிலையுமே விளையாண்டுருந்தாலும் உங்கள் 2 பேருக்குமே அழகான 2 முத்துக்களை கொடுத்துருக்கு. அதுதான் ரித்து அண்ட் ஐலா. ஃபைனலி அவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறமும் அதே விதி உங்கள் 2 பேரையுமே சேர்த்து வச்சு ஒரு அழகான வாழ்க்கையுமே உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ ஹாப்பி ஃபேமிலி. ஸோ இந்த கதை மூலயமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாரோட லைஃப்லையுமே பாஸ்ட் லைஃப் ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் அதால் தன்னோட லைஃபே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் தப்பு. கடவுள் நம்மளை இந்த லைஃப்குள்ளே கொண்டு வந்ததே நம்மளை சோதிக்கிறதுக்காகவும், அந்த சோதனைகளை எப்படி நம்ம டேக் ஓவர் பண்ணி சால்வ் பண்ணி பாஸ் ஆகுறோம் அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் தான். இப்போது நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு ஃப்யூச்சரில் நமக்கு பெட்டர் லைஃப் காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸோட லைஃப் தான். ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டோரியெல்லாம் சொல்லணுன்ற அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பாருங்கள். இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் இதுக்கப்புறம் நான் நிறைய ஒன் ஷாட்ஸ்லாம் வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது எதையுமே ஆனால் நான் இன்னும் டப் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் என்னோடய வீடியோஸில் நீங்கள் எப்போ வேணால் ஒன் ஷாட்ஸையுமே எதிர்பார்க்கலாம். கண்டினியூஸாக தேயோட சீரீஸ் மட்டும் வந்துட்டுருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது கிடையாது. ஸோ ஸ்டே டியூன்ட். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். OT7 Purple You, I Purple You.